குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு அனுகிரகம் இருக்கு. குலதெய்வமே தெரியவில்லை என்பவர்களுக்கு மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்கள் முன்னோர் எப்படி வழிபட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு கையெழுத்து கும்பிட்டு வருவது குலதெய்வம் அல்ல, அது கோயிலுக்கு போகிறீங்க. குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் குலதெய்வம். உங்களுடைய பரம்பரை வழக்கத்தை தெரிந்து கொள்ளாத வரை உங்கள் குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. செய்வினை பிரச்சனை உள்ளவர்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை அணுகவே முடியாது, நெருங்கவே முடியாது. இப்படி சகுனங்களும் நிமிர்த்தங்களும் உங்களுக்கு தடை தடங்கள் தாமதத்தை குலதெய்வத்திற்கு செல்லும் போது காட்டுகிறது, நடக்கிறது என்றால் உங்க முன்னோர் வழிபட்ட அந்த முறையை மட்டும் பயன்படுத்துங்க. கஷ்டமான காலகட்டத்தில் குலதெய்வம் கூட பக்கத்துல நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நிறைய தகவல்களை நாம் யூடியூப் வாயிலாக மக்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் பேசுகிறோம், வாஸ்து பேசுகிறோம், மகான்களை பற்றி பேசுகிறோம், ஆன்மீகம் பேசுகிறோம். இப்படி நிறைய விஷயத்தை நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, குலதெய்வத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே ஒருத்தருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நான் எல்லா வீடியோவுமே என்ன நோக்கத்தோடு பேசுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒருத்தவங்க ஜெயிச்சிட மாட்டாங்களா நம்ம வீடியோ பார்த்து? இப்போது சச்சின் டெண்டுல்கர் ரோட்டில் விளையாடிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு பெரும் முதுகெலும்பான ஒரு கிரிக்கெட் பிளேயராக மாறினார். எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். அதே மாதிரி குக்கிராமத்தில் தெருக்கோடியில் இருப்பவர்கள் ஒரு நாள் அம்பானி மாரி ஆகிட மாட்டிங்களா நம்ம வீடியோ பார்த்து? நிச்சயமாக ஆகணுன்றதுக்காக தான் நான் பேசிட்டு முடியும். நிச்சயமாக அது நடக்கும், எண்ணமே செயலாகும். அப்போ தான் நான் இந்த நேரத்தை செலவிடுவதற்கு சரியான நேரமாக நான் கருதுகிறேன். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையானா நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சி உடனே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு அனுகிரகம் இருக்குது. இது எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜோதிடரை போய் பார்க்காமலே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கான்னு? நீங்கள் எப்போல்லாம் நினைக்கிறீங்களோ உடனே உங்களால் கிளம்பி போய் அந்த அம்பாலையோ அந்த சிவனையோ முருகனையோ நீங்கள் பார்த்துடுறீங்க. ஐனாரப்பனையோ கருப்பணசாமியோ எதுவும் உங்கள் குலதெய்வமாக இருக்கிறோ நீங்கள் போன உடனே உங்களால் பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கு அனுகிரகம் இருக்கிறது. இல்லை சார், போகணும்னு நினைக்கிறேன், போகவே முடியல, அந்த டைமில் தான் எதனா ஒரு வேலை வருது, தடங்கள் வருது, தடை வருது, இல்லை யாருன்னா இறந்து போகிறாங்க, இல்லை போகிற வழியில் வண்டி பஞ்சர் ஆகி போகுது. இப்படி சகுனங்களும் நிமிர்த்தங்களும் உங்களுக்கு தடை தடங்கள் தாமதத்தை குலதெய்வத்திற்கு செல்லும் போது காட்டுகிறது, நடக்கிறது என்றால் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அனுகிரகம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு குறை உள்ளது, அந்த குறையை நீங்கள் சரியாக நிவர்த்தி செய்யவில்லை. வேண்டுதலாக இருக்கலாம், முன்னோர்களுடைய வேண்டுதலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், சரியான முறையாக குலதெய்வத்தை வழிபடாததாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் நம்ம அதில் சொல்கிறோம். குலதெய்வத்தை நிச்சயமாக குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று உங்கள் குல வழக்கத்தின்படி நீங்கள் வழிபட வேண்டும். உங்கள் தாத்தா எப்படி வழிபட்டாரோ, அப்பா எப்படி வழிபட்டாரோ அந்த மாதிரி நீங்கள் வழிபடணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போது உங்களுடைய குலதெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்திற்கு குடும்பத்தோடு வருடத்தில் ஒரு முறை சென்றே ஆக வேண்டும். இது கட்டாயம். நீங்கள் US UK கூட இருங்க, வந்து போயும், வேற வழியே இல்லை. என்னுடைய நண்பர் மலேசியாவில் இருக்கார். வருடத்திற்கு ஒரு முறை இங்கே குலதெய்வத்துக்கு போகிறார். அவர்கள் அப்பா பிறந்ததே மலேசியாவில். நல்லா கேட்டுங்க, மலேசியாவில் இருக்காரு. அவர் அப்பா பிறந்ததே மலேசியாவில். அப்போது அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணி அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கண்டுபிடித்து வருடத்திற்கு ஒரு முறை போகிறார். மேலும் மேலும் தழைத்தோங்கும், குடும்பம் தழைத்தோங்கும். ஒன்று, சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது. இப்போ குலதெய்வம் கோயில் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை போக சொல்லிட்டீங்க, போயிட்டோம். குலதெய்வமே தெரியாது சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, குலதெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் பிரசன்னத்தின் மூலியமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.
ஜாதகத்தில் அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தை எடுத்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் குலதெய்வம் என்ன என்று கண்டுபிடிப்பது பிரசன்னத்தின் மூலயமாக மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரசன்னத்தை தான் நீங்கள் பார்க்கணும். குலதெய்வத்துக்கும் பிரசன்னம். உங்கள் சுவாமி அம்பாலா, ஆண் தெய்வமா பின் தெய்வமா, கையில் கத்தி வச்சுருப்பாங்களா, சூளம் வச்சுருப்பாங்களா, ஊர் எல்லையில் வெளியே இருப்பாங்களா, இப்படி எல்லாம் காட்டக்கூடிய பிரசன்ன முறைகளின் அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கும். இல்லைன்னா அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, அப்படி குலதெய்வத்தை கண்டுபிடித்து போய் வழிபட்ட குடும்பங்கள் நிறைய நல்லா இருக்கு, இன்றைக்கி நல்லா இருக்கு. அதனால் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் எவ்வளோ முக்கியமோ, ஒரு மனிதனுடைய உடம்புல ரத்தம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் குலதெய்வம். அப்படியே நீங்கள் சில பேர்லாம் குலதெய்வத்தை டச் பண்ணாதான் எந்த ஒரு தொழிலுமே செய்ய மாட்டாங்க. சில பேர்லாம் திருப்பதி ஏழுமலையான்லாம் குலதெய்வம்லாம் சொல்கிறாள்லாம் இருக்காங்க. முதல் வியாபாரத்தை எடுத்து போய் அந்த ஏழுமலையான் உண்டியில் போட்டுட்டு வியாபாரம் பண்ணுவாங்க, கடை வச்சுக்கிறவங்களாம். நீங்கள் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை உங்கள் முன்னோர் எப்படி வழிபட்டாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு கையெழுத்து கும்பிட்டு வருவது குலதெய்வம் அல்ல, அது கோயிலுக்கு போகிறீங்க. ஆனால் குலதெய்வ வழிபாட்டு முறை உங்கள் தாத்தா எப்படி வழிபட்டார்? இப்போது தாத்தா மாட்டு வண்டியில் போயிருப்பார், நீங்கள் மாட்டு வண்டியில் போங்கன்னு நான் சொல்ல, காரில் போங்க. ஆனால் தாத்தா அங்கே போய் என்ன பண்ணார்? ஆடு வெட்டினாரா, மாடு வெட்டினாரா, கோழி வெட்டினாரா, இல்லை பால் பூஜை செஞ்சாரா, இல்லை தங்கிட்டு காலையில் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தாரா? இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். உங்களுடைய பரம்பரை வழக்கத்தை தெரிந்து கொள்ளாத வரை உங்கள் குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு தீர்வு நீங்கள் தான். உங்களை விட ஒரு பெரிய தீர்வு இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தீர்வை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் உங்களுக்கு தீர்வை கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை, ஃபேக்ட். உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, அதை உணரணும். சரிங்களா? அதேமாரி குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு அடிக்காத முடிய விடுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை நான் உண்மையிலே ப்ரூஃப் கூட பண்ண முடியும் என்னால். சரிங்களா? அதனால் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கிறது என்பவர்கள் நினைத்தவுடனே கிளம்பி செல்வார்கள், சிறப்பான தரிசனம் செய்வார்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம் குறைவாக இருப்பவர்கள் நினைத்தாலும் கிளம்ப முடியாது, நினச்சிட்டே இருப்பாங்க, நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். போகலான்னு போவாங்க, அன்றைக்கி தான் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும். செய்வினை பிரச்சனை உள்ளவர்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை அணுகவே முடியாது, நெருங்கவே முடியாது. ஏனென்றால் செய்வினை செய்வதற்கு முன் உங்கள் குலதெய்வத்தை கட்டி போட்டு விட்டு தான் உங்களுக்கு செய்வினை செய்யவே தொடங்குவாங்க. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஒருத்தர் ரெகுலராக போகிறாரு வராருனாலே அவருக்கு செய்வினை பிரச்சனைகள் இல்லை அப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வமே தெரியவில்லை என்பவர்களுக்கு மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு பிரசன்ன முறையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அருள்வாக்கு சொல்பவர்களிடம் செல்ல வேண்டும். குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதிக்க ஜோதிடத்தில் ஜோதிடர்களை அணுகலாம். வீட்டின் வாஸ்து அமைப்பின் படி கிழக்கு பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகம் அதிகம், ஆனால் ஆபத்து. இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதனால் அனைவருமே உங்கள் குலதெய்வம் தெரியாமல் இருப்பவங்க குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா அது உங்கள் பரம்பரையே அதுதான், உங்கள் வம்சத்தையே அதுதான் தழைத்தவங்க செய்யும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சவங்க முறையாக வழிபடுங்க. உங்கள் முன்னோர் வழிபட்ட அந்த முறையை மட்டும் பயன்படுத்துங்க. நீங்கள் அப்படியே சும்மா டெக்னாலஜி வைஸாக நம்ம ரொம்ப வளர்ந்துக்கிட்டே வருன்றதுனால குலதெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் மாற்றி செய்வது உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருப்பவர்கள் அஷ்டம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், ஏழரை சனியாக இருந்தாலும், எந்த சனியாக இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கமும் இருக்காது. எந்த அஷ்டம குருவாக இருந்தாலும் இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் நிச்சயமாக நடக்கும். கஷ்டமான காலகட்டத்தில் குலதெய்வம் கூட பக்கத்தில் நிற்கும். சில பேர்லாம் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க கேட்பாங்க, சார் எனக்கு இப்போ அம்மா வீட்டு குலதெய்வமா இல்லை கணவர் வீட்டு, ஏன்னா கணவர் விட்டுட்டு போயிட்டாரு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நான் எதை வணங்கணும்னு கேட்பாங்க. சார் டிவோர்ஸ் ஆனாலும் கூட இரண்டாவது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன்,
அவங்களுக்கு 2வது மேரேஜ் ஆன கணவர் வீட்டு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். இல்லை முதல் மேரேஜில் டிவோர்ஸ் ஆகி அவர் கணவர் கூடவே அவங்க இல்லை, ரொம்ப வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்காங்க, ஆனால் குழந்தைகள் பிறந்து விட்டால் நிச்சயமாக கணவர் வீட்டு குலதெய்வத்தை தான் வணங்கி ஆக வேண்டும். ஏன்னா கணவர் வழி வந்த அந்த பசங்க உங்கள் கூட இருக்கும்போது அந்த தலைமுறை தான் உங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் அம்மா வீட்டு குலதெய்வத்தை வணங்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறது. ஒரு சில குடும்பங்களில் ஒரு சில சமூகத்தினரிடையிலே ஒரு சில வேறுபாடுலாம் இருக்குது அந்த இறை வழிபாட்டில். ஆனால் கணவன் வழி வழிபடுவது தான் நம் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த முறைகள். அதனால் டிவோர்ஸ் ஆனவங்களாக இருந்தால் கூட கணவர் வழி குலதெய்வம் தான் உங்கள் குலதெய்வம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை வேறு எதனா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கருத்து பதிவிடும் செய்யுங்க. அதை நாங்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.